தேவன் அன்பானவர், இரக்கமானவர் தான். ஆனாலும் அவர் அன்பின் எல்லை பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இல்லைன்னா எல்லை விட்டு போயிட்டோம். நாம் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் அவர் கோபம்தான் கிடைக்கும். பரிசுத்தம் இருந்தால்தான் அவர் அன்போ இரக்கமோ கிடைக்கும். ஊசா என்பவனை தேவன் அடித்து கொன்றார். காரணம், அவன் உடன்படிக்கை பெட்டியை தொட்டதினால். வண்டியில் தடுமாறும் பெட்டியை கீழே விழாதபடி பிடித்தான். 2 சாமுவேல் 6:7. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அங்கே அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அவன் நோக்கம் நல்லதென்றாலும் அதை தேவன் சகிக்கவில்லை. காரணம், அவன் பரிசுத்தமற்றவன். தேவனை அண்டுகிற எவனும் பரிசுத்தமாக இருப்பது கட்டாயம். ரட்சிக்கிற தேவனே பரிசுத்தம் இல்லாவிட்டால் அவனை கொல்லுவார். அதனால தேவனை அண்டுகிற எவனும் நித்திய ஜீவன் என்றால் என்ன நினைக்கிறீங்க? பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தேவன் தரும் சம்பளம். பாவம் மேற்கொள்ளாத வாழ்வை பரிசுத்தம் தருகிறது. நாம பரிசுத்தத்தை அடைய முடியாது, தேவனே தருகிறார். பாவங்களால் அழியாத வாழ்க்கையால் தான் தேவனிடம் சேர முடியும். பாவத்தினால் அழிக்க முடியாத ஜீவன் தான் நித்திய ஜீவன். மீன் பிடிக்க வலையை விரித்த மீனவன் பிடித்த மீன்களில் தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை எரிந்து விடுவான். எது தேவை, எது தேவையற்றது என்று கூட அவனுக்கு தெரியாவிட்டால் என்ன செய்வான்? இதுதான் இன்றைய கிறிஸ்தவர்களின் நிலைமையும். பரிசுத்தம் எது என்று, நீதி எது என்று கூட தெரியாமல் குருடராய் இருக்கிறார்கள். மனம் ஆசைகளால் நிறைந்தது. நம் மனம் அதை அடக்க எந்த மனுஷனாலும் முடியாது. நம் ஆசைகளும் அதை அடையாவிட்டால் கவலையும் பயமும் நம்மை ஒடுக்குகின்றன. மனதிலிருந்து ஆசை பயங்களை நீக்கிவிட்டால் போதும், பரிசுத்தமாகி விடுவோம். பாவத்தினால் அழிக்க முடியாத பரிசுத்தம் கிடைத்துவிடும். இதைத்தான் இயேசு தன் வாழ்வில் செய்தார். ஆசைகள் நிறைந்த மனதை மாம்சம் என்கிறார். அது பாவங்களை காய்க்கிற ஒரு மரம். அது ஒரு மரம் பாவத்தை காய்ச்சிக்கிட்டே இருக்கும். பாவங்களை ஒவ்வொன்றாக நாம் நீக்கி விடுவதால் மரம் தொடர்ந்து காய்க்கத்தான் செய்யும். வந்துகிட்டே இருக்கும். பாவம் தடுக்க தடுக்க வந்துகிட்டே இருக்கும். மீறிக்கொண்டு பாவ செயல்கள் வெளிப்படும். நம்மால் பாவங்களை அழிக்க முடியாது. ஆனா பாவ சுபாவத்தை அழிப்பதால் மட்டுமே பரிசுத்தம் உண்டாக்க முடியும். அதாவது மரத்தையே, பாவ மரத்தையே பிடுங்கி எறிய வேண்டும். இதை முன்னறிந்த தேவன் நம்மையே இயேசுவுடன் சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் நம் மரணம் நம் பாவ சுபாவத்திற்கு முடிவு. இந்த மரணம் உண்மையாக நடக்கவில்லை. ரோமர் 6:6 சொல்லப்பட்டிருக்கபடி விசுவாசிப்பதால் அது நம்மில் நிகழ்கிறது. ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆகையால் இது என்ன சொல்லுது? இனி எந்த மனுஷனும் பாவி இல்லை. எந்த மனுஷனும் இனி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த மனுஷனும் பாவி இல்லை. பாவியாக வேண்டிய கட்டாயமும் இல்லை. அதனால் விடுதலை ஆயிடுச்சு. பாவ சரீரம் ஒழிஞ்சு போச்சு. நிரந்தரமாக என்றென்றும் எல்லாருக்கும் விடுதலை. சிலுவையில் ஆசை, கவலை, பயங்கள் நிறைந்த மாம்சத்திற்கு இதனால் முடிவு உண்டாயிற்று. இனி எவனும் பாவத்திற்கு மரித்தவனாகவும் நீதிக்காக பிழைக்கிறவனாகவும் வாழலாம். தடையே இல்லை. என்றென்றும் சாவுக்கு ஏதுவான நம் சரீரத்தின் குற்றங்களை அழித்து பிதா இயேசுவை உயிரோடு எழுப்பியது போல நம்மையும் எழுப்பியிருக்கிறார். புதிதாக குற்றங்களை நீக்கி புதிதாக நம்ம எழுந்திருத்திருக்கோம் இயேசுவோட கூட. ரோமர் 8:10-11 வசனங்கள் இது சொல்லுது. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆவினா நம்முடைய எண்ணங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் அதான் பரிசுத்தாவி. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இது நடக்குது நம்ம வாழ்க்கையில. இயேசு கிறிஸ்து வந்ததுனால எல்லா சாவுக்கு ஏதுவான குற்றங்கள் எல்லாத்தையும் அது நீக்குது. இதுவே கிருபையால் நாம் பரிசுத்தமாகும் வழி. இந்த வார்த்தைகளை ஒருவன் விசுவாசித்தால் அன்றி எவனிடம் இது பலிக்காது.
அதனால தான் உலகம் முழுசும் பாவத்தில் இருக்கு. வெறும் வார்த்தையாகவே இவைகள் இருக்கின்றன. என்னாச்சு? மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் இங்கு இல்லாமதல் போவதால் பிசாசை குறித்த அச்சமும் பயமும் அவசியமற்றதாகிறது. ஆம், நிரந்தரமாக பரிசுத்தம் என்பது மனதில் தான், பாத்திரத்தின் உள்ளே. உடையிலோ நடையிலோ பரிசுத்தம் கிடைக்காது. பாத்திரத்தின் உள்ளே சுத்தம் பண்ணினால் போதும், உள்ள மட்டும் பரிசுத்தமானா போதும், வெளியே தானாக சுத்தமாகும் என்கிறார் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 23:26. குருடான பரிசேயனே, போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. யார் சொல்றா? ஆண்டவரே சொல்றார். வெளியே எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை. புறமான கட்டுப்பாடுகள் போலியான பரிசுத்தத்தையே தரும். இதை நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். அது பாவங்களையோ ஆசை இச்சைகளையோ பயத்தையோ கவலையோ ஒழிக்காது. மனுஷன் இயேசுவிடம் வந்தும் கவலை பயத்தினால் இன்றும் ஆளப்படுகிறான். எதுக்காக இயேசு வராங்க? அவங்களுக்கே புரியல. இன்னும் பயந்துட்டு கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. அவர் பேசுகிற நித்திய ஜீவனும் இந்த அறியாமையால் அவர்களுக்கு எட்டாத உயரத்துக்கு சென்று விடுகிறது. பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே பரிசுத்தம். புரியுதா? பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி, எல்லா பாவத்துக்கும் சகல குற்றங்களை அவர் நீக்கிறார் இல்லையா? அதனால நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றார் இயேசு. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. 1 பேதுரு 1:16. பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு, கவலைகளுக்கு ஒன்னொன்னா சொல்றேன், பயங்களுக்கு, ஏக்கங்களுக்கு, துயரங்களுக்கு, வேதனைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் முழுமையான முற்றுப்புள்ளியை தான் இங்கு குறிப்பிடுகிறார். இது முடியுமா? பலருக்கும் இதுதான் கேள்வி. விசுவாசிக்கிற எவனுக்கும் முடியும், அவ்வளவுதான். ரோமர் 1:17. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? விசுவாசிச்சாலே மாட்டோம் போதும், அவன் நீதிமான் ஆகி பிழைப்பான். விசுவாசத்தினால் நாம் பரிசுத்தமாகிறோம் 1, நீதிமான் ஆகிறோம் 2, பிழைக்கிறோம் 3. அதாவது நீதிமானாகிவிட்டால் பிழைப்போம், நீதிமானாகாவிட்டால் சாகவே சாவோம். பரிசுத்தமும் நீதிமானாகி தேவ சித்தம் எதற்கும் கீழ்ப்படிவதும் விசுவாசம் ஒன்றினால் நம்மிடம் நிகழ்கிறது. பாருங்க, சத்தியம் எவ்வளவு ஆச்சரியமானது. சின்ன விசுவாசத்தை வச்சு பெரிய பரிசுத்தத்தை, கிறிஸ்துவின் அளவு பரிசுத்தத்தை தேவன் சாதிக்கிறாரு. நம்ம சின்ன கத்தி கையில வச்சுட்டு இருக்கோம், எது மேல பெரிய நாசத்தை அது உண்டாக்குது. சிலுவையில் நாம் அறையப்பட்டபடியால் சுத்த இருதயம் உண்டாகிறது. இருதயம் முதல்ல சுத்தமாகுதுங்க. அப்புறம் அதனால நல்மனசாட்சியும் கிடைக்குது. சின்னதா போய் சொன்னாலும் மனசாட்சி துடிக்குது, போய் வர மாட்டேங்குது. மெய் விசுவாசத்தோடு இவைகள் சேர்வதால் நாம் அன்பிலே பூர்ணப்படுகிறோம். பரிசுத்தம் எங்க கொண்டு போகுது? அன்புக்கு கொண்டு போகணும். அதான் மெய்யான பரிசுத்தம். பரிசுத்தமா இருக்கிறவங்கள பார்க்கிறோம், அவங்ககிட்ட அன்பு இருக்கிறது இல்ல, கடினமான கோபமும் மூர்க்கமும், அவங்க மிருகமா இருக்கிறாங்க. சுய பரிசுத்தம் உள்ளவங்க. தேவனால வரக்கூடிய பரிசுத்தம் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? நம்ம அன்புள்ளவங்களா மாற்றும், பழுதற்ற அன்புள்ளவங்களா மாற்றும். கிறிஸ்துவை போல அவருக்கு ஒப்பான பரிசுத்தம் அன்பிலே பூர்ணப்படுகிற நமக்கு கிடைக்கிறது. 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான நல்மனசாட்சியும், சுத்தமான இருதயமும் நல்மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. நானும் ஜீவன் உண்டாயிருக்கும், அது பூர்ணப்படவும் வந்தேன் என்கிறார் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நல்ல வார்த்தை கவனிங்க. கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கும் வரான். இதுக்கு தான் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இன்னொரு இடத்துல கொல்லவும் அழிக்கவும் கொள்ளையடிக்கவும் வருகிறான்னு சொல்லியிருக்கோம். 3 இந்த உலகத்துல இருக்கிற அரசாங்கத்தினால நடக்குது. நம்மகிட்ட கொள்ளை அடிக்கிறாங்க, மனுஷர்ல அழிக்கிறாங்க, நம்மளோட வாய்ப்புகளை அழிக்கிறாங்க, கொல்றாங்க. ஆனா தேவனோட ராஜ்யத்துல எப்படி? அது ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பரிசுத்தமாகிறோம், அன்புல நிறைவேறதுனால பரிபூர்ணப்படுறோம். இதாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மனுஷருடைய ராஜ்யத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்மில் பரிபூர்ணமான ஜீவன் உண்டாயிருக்க இயேசு வந்தார். பூரண ஜீவனை அடைந்தவர் இன்று யார்? ஏன் இல்லை? வசனத்தை விசுவாசத்தினால் அனுபவமாக்க
நமக்கு தெரியவில்லை. முதல்ல விசுவாசத்தை தான் நம்ம இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு. முதல் படிக்கட்டிலே நிக்கிறோம். நிறைய பைபிள் படிச்சிருக்கோம், நிறைய தெரிஞ்சிருக்கோம். ஆனா முதல் படிக்கட்டிலே நிக்கிறோம். இந்த வழி இன்று பரிசேயருக்கும் வேதப்பாரர்களுக்கும் மறைவாயிருக்கிறது. இதான் தேவனுடைய ஞானம். எல்லாருக்கும் அவன்கிட்ட திறந்து வைக்கிறது இல்லை. வழுதப்பிய ஆடுகளைப் போல அவனவன் தன் வழியே நடந்து ஏகமாய் கெட்டு போகிறார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை ஆராதிக்க முடியாது என்று எழுதி வச்சுப்பாங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனா பரிசுத்தமாகிறது எப்படின்னு தான் யாருக்கும் தெரியாது. எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு வச்சிருக்கோம், மொபைல் போன்ல பாஸ்வேர்டு வச்சிருக்கோம். அதுபோல பரிசுத்தம் என்பது பாஸ்வேர்டு போல. பரிசுத்தமாக வாழ்ந்தால், வாழ தெரிந்தால் பரலோகம் திறக்கும். தேவன் பரிசுத்தமாகும் வழியை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி, இலவசம் தான் ஆனா கண்டுபிடிக்க முடியாதபடி மறைத்து வைத்திருக்கிறார். மெய் விசுவாசத்தினால் மட்டுமே அதை கண்டுபிடிக்க முடியும். போலிகள் இந்த இடத்துல விழுந்து போகுதுங்க. போலிகள் இங்கே காணாமல் போகின்றன. ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது உலக நன்மைகளை தருவதாக அழைக்கவில்லை. உன் சந்ததியை பெரிதாக்குவேன் என்றார். எப்போ என்றோ எப்படி என்றோ சொல்லவில்லை. 100 வயதாக போகிறது, ஒரு பிள்ளை கூட அவனுக்கு தரவில்லை. அவனும் மனம் முடிந்து தேவனை விட்டு போகவில்லை. உண்மையுள்ளவரின் வார்த்தை நிறைவேறும் என்று பொறுமையாக காத்திருந்தான். 100 வயதில் ஈசாக்கு பிறக்கிறான். அவர் சொன்னபடி அவனிடமிருந்தே ஆபிரகாம் சந்ததி ஓங்கி தழைத்தது. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை இன்று நிறைவேற்றியுள்ளதாய் பார்க்கிறோம். சொன்னாரு, இன்னைக்கு 6000 வருஷம் ஆனாலும் அது இன்னும் இருக்கு, நிறைவேறி இருக்கு. தேவன் சொன்ன வார்த்தையை மாறுவதில்லைன்றது இதை பார்க்கும்போது தான் எனக்கு விசுவாசம் வருதுங்க. ஒரு வார்த்தை அப்ப நடக்கும், சொன்னபடி நடக்கும். அது என்ன முடியாதோ, நினைத்து பார்க்க முடியாததாக இருந்தாலும் அது நடக்கும். இந்த தைரியம் வருது. ஆபிரகாம் தன் வாழ்க்கையை அவர் வார்த்தை நிறைவேறுவதை பார்க்கும்படி சோதனை களமாக ஆக்கிவிட்டான். கடைசியில் அது நிறைவேறிவிட்டது. அதுவரை அவனை பொறுமை சோதித்தது. 99 வருடம் பொறுமையாக இருந்தான். கொஞ்சம் நெஞ்சல்ல. தான் ஏமாற்றப்பட்டதாக எண்ணி இருந்தால் புறப்பட்டது வந்த இடத்திற்கே ஓடி போயிருப்பான். ஓடல. அப்படின்னா என்ன? பொறுமையினாலும் விடா நம்பிக்கையினாலும் தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்த ஆபிரகாமை இங்கு நாம் பார்க்கிறோம். நமக்கு பிள்ளையை பற்றிய வாக்கு தத்தங்கள்லாம் இல்லை. ஆனால் பரிசுத்தமும் அதனால் வருகிற நித்திய ஜீவனும் வாக்கு தத்தமாக தரப்பட்டுள்ளது. நமக்கு, அவனுக்கு தான் பிள்ளை, நமக்கு இது பரிசுத்தமும் நித்திய ஜீவனும். அதை பொறுமையினாலும் தளராத விசுவாசத்தினாலும் வாக்கு தத்தத்தை தேடினால் சுதந்திரிப்போம். இப்படி சுதந்திரிக்க தேடுகிறதை மட்டுமே இன்று தேவன் ஏற்று நடத்துகிறார். அதுக்கு தாங்க நம்ம ஆண்டவர் தேடுறோம். அதை பத்தி தாங்க நான் எப்போதும் பிரசங்கிக்கிறேன். வேற எதை பத்தி நான் பேசுறது இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க. வேற எதை பத்தி நான் பேச மாட்டேன். பரிசுத்தமும் வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதும். இஸ்ரவேலர்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க மனதில்லாது இருந்தார்கள். எகிப்திற்கே போய்விடுவோம் என்று விரும்பினர். தேவன் அவர்களை ஒரேடியாக அழித்து விடுகிறார். அவங்களுக்கு மனசு இல்லை. பாருங்க, உங்க மனசு இல்லாதனால வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாம உங்களை அழிச்சிடாரு. எகிப்துக்கும் போல, வாக்குத்தத்த தேசத்துக்கும் போல. பின்பு அவர்கள் பிள்ளைகளிடம் ஒரு மனம் உண்டாயிற்று. வாக்குத்தத்த தேசத்தை தேடி ஒரே சிந்தையாய் நடந்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரே சிந்தை வந்துடுச்சு. வாக்குத்தத்த தேசம் தான் அப்படின்ற எண்ணம் வந்த பிறகு பிரிவினை எண்ணங்கள்லாம் ஓடி போகுதுங்க. ஒரே சிந்தை, வாக்குத்தத்தம் தான் நம்முடைய நோக்கம். நீ பெருசா, நான் பெருசா, எந்த சபையை சேர்ந்தவங்க, அது எந்த பிரிவினையும் மறைஞ்சு போகுது. அப்போது புறத்திலிருந்து எதிர்ப்பு வருகிறது. முதல்ல நம்மளுக்குள்ளேயே எதிர்ப்பு, இப்போ புறத்திலிருந்து மற்ற ராஜாக்கள் எதிர்த்து வராங்க. தேவன் அவர்களோடு இருந்தபடியால் அவர்களை மேற்கொண்டார்கள். சரி, இப்போ இயற்கையான எதிர்ப்பு. யோர்தான், எரிகோ போன்ற இயற்கையான தடைகளையும் கடந்த பின் தான் பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்த தேசம் சொந்தமாக ஆனது. வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க மனதில்லாதிருந்தால் தேவனும் நம்மை அழிப்பார். 3 வித எதிரிகள் நமக்கு உண்டு. நமக்குள்ளே, வெளியே. 3வது இயற்கையானவை. இன்று மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்மை உண்டாக்கினவருடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷன் தான் வாக்குத்தத்தம். நமக்குள்ளேயும் வெளியேயும் இயற்கையாகவும் இதற்கு எதிர்ப்பு இருக்கிறது. இதை பத்தி நான் விளக்கமா பேசுறேன். எதிர்ப்புகளால் விசுவாசிக்க கற்றுக்கொள்கிறோம்.
எதிர்ப்புகளால் நாம் விசுவாசிக்க கற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் உருவாவதால் பரிசுத்தம் சம்பளமாக கிடைக்கிறது. நமக்குள் எதிர்ப்பு இருக்கிறது. எப்படி? தேவையற்ற நம் ஆசைகள், நோக்கங்கள், வீணான எண்ணங்கள், கனவுகள், நிறைய கனவு. அதை செய்யணும், இது செய்யணும், அதை வாஞ்சிக்கணும், இதை இப்படி வாழணும். இப்படி நம் மனதை தேவசாயலாவதை மாத்திரம் விரும்ப செய்யும்படி இதை உடைத்து போடுகிறார். எல்லாத்தையும் உடைச்சு போடுறதுனால ஒரு மனம் உண்டாகுது. சரி, வெளியிலேருந்து எதிர்ப்புகள், சொந்தக்காரங்கிட்டேருந்து, அரசியல்வாதிகிட்டேருந்து, இது மாதிரி தேவனை மாத்திரம் இவைகள் வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள் சார்ந்து கொள்ள பழக்க வைக்கிறது. யோர்தான் போன்ற எதிர்ப்புகள், அடுத்த இயற்கையான எதிர்ப்புகள், கண்ணுக்கு தெரியும் ஆபத்துகளை பார்க்காமல் காணாத வசனத்தை தைரியமாக நம்பி நடக்க பழக்க வைக்கிறது. எரிகோ போன்ற எதிர்ப்புகள், ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத நோய் போன்றவைகள்லாம் காணாத வசனத்தை நம்பி நடக்க பழக்க வைக்கிறது. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் தவறான நம்பிக்கையாக வசனம் தோன்றினாலும், வசனம் சொல்லுது ஆனா தவறானதான், அது எப்படி நடக்கும் நம்ம நம்ப முடியல. நம்ம பார்க்கறது ஒன்னா இருக்கு, நம்ம விசுவாசால் நடக்க மாட்டேங்குது. தவறான நம்பிக்கையாக வசனம் தோன்றினாலும் பொறுமையாக, இங்கதான் பொறுமை வருதுங்க, அதை பற்றி கொண்டு நடந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்ற அனுபவத்தை கற்றுத்தருகிறது. விசுவாசிக்கிறோம்னு சொன்னாக்க அது ஒரு போராட்டமே. எவ்வித எதிர்ப்புகளையும் போராடி மேற்கொண்ட பின் நம் விசுவாசம் தெளிவடைந்து விடுகிறது. தைரியத்துடன் பொறுமையும் சேர்த்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை சுதந்திரிக்கிறோம். இந்த உலகத்திலேயே தேவன் மனுஷனை பரிசுத்தமாகும்படி கட்டாயப்படுத்துவது இல்லை. விரும்பி ஏற்று வாழ்கிற வாழ்க்கை இது. எல்லாருக்கும் பரிசுத்த, எல்லாருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். விரும்பி ஏற்று வாழ்கிற வாழ்க்கை இது. பலவித போராட்டங்களால் நிலை கொலைய செய்யும் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை இது. ஆனாலும் தேவன் நம்மோடு இருந்து வழி நடத்துகிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதே நம் பிரதான நம்பிக்கை. இளைப்பாறுதலும் பொறுமையும் நம் பலம். ஏசாயா 30:15 அப்படிதான் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும், அதாவது இளைப்பாறுதலும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆகையால் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு பரிசுத்தத்தை நோக்கி பொறுமையாக ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. எதிர்ப்புகளை பார்த்து வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடமிருந்து ஒத்தாசை வரும் என்று எதிர்ப்புகளை பார்த்தாலும் நம்ம பயப்படுறதில்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள்கிட்ட எனக்கு ஒத்தாசை வரண்டா அப்படின்னு தைரியமா இருக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121:1. வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும், தேவன் பார்த்து கொள்கிறார். எதிர்ப்புகளை அலட்சியம் பண்ணி நடக்கிறோம். அவர் ஸ்பெஷலாக நமக்காக போராடி ஜெயத்தை தருகிறார். நம்மை ஏமாற்றுவதில்லை. தேவனுடைய நோக்கம் நம்மை நல்லவனாக மாற்றுவது அல்ல. நல்லவனா நீங்க நடக்காதீங்க, நல்லது மட்டும் செய்யணும், தீமையை விட்டு விலகணும், அதெல்லாம் இல்லைங்க. நம்மை நம் திறமைகளை வளர்த்து செல்வங்களை பெருக்கி பேரும் புகழையும் அடைய வைப்பதும் அவருடைய நோக்கம் அல்ல. நம் நோக்கங்கள், கனவுகள், விருப்பங்கள் எதுவா இருந்தாலும் அவர் புறந்தள்ளுகிறார். இதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை. என்னடா இது, எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, நல்ல வாழ்க்கையை வச்சு தர மாட்டேங்கிறாரு, வறுமையிலேயே வச்சிருக்காரு, சிரமத்திலே வச்சிருக்காரு, நோயிலேயே வச்சிருக்காரு, போராட்டத்திலே வச்சிருக்காரு, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, இதனால அவருக்கு என்ன லாபம்? புரியவே மாட்டேங்க. இப்படிதான் நம்ம குழம்பி போறோம். இவைகளை எல்லாம் அழிப்பதன் மூலம் மேலான கிறிஸ்துவை பிரதானமாக நேசிக்க வைப்பதுதான் அவர் நோக்கம். நமக்கு இவை நம்ம ஆசைப்படுறதெல்லாத்தையும் அழிச்சிடுறாரு. நமக்கு பிரியமானவைகளை எல்லாம் கீழே தள்ளி அழித்து விட்டு அவருக்கு பிரியமானதை மட்டுமே நாம் விரும்பி செய்ய வைப்பதுதான் அவர் நோக்கம். ஆம், முழுக்க முழுக்க கீழான இவைகள் எதுவும் நம்மிடம் காணப்படக்கூடாது. எந்த ஆசையும் வச்சிருக்க கூடாது. நமக்கு ஸ்பெஷலானவைகள் எதையும் அவர் அருவருக்கிறார். சரியான வார்த்தைங்க. நமக்கு முக்கியமானவைகளை நாம் விட வேண்டும் என்பதே புரியாத விஷயமா இருக்கிறது. இதுல என்ன அவருக்கு லாபம்? ஆபிரகாமின் பிள்ளையை பலிவிடுதா அவருக்கு என்ன கிடைக்கும்? அவனை பிள்ளை போய் பலியிடுன்றாரு, ஒன்றுமில்லைதான். ஆனால் அவருக்கு அதுதான் மிக மிக விருப்பமான ஒன்று. நம் ஆசைகளை அழிக்காமல் பரிசுத்தமாக்க முடியாது இல்லையா? அதனால்தான் பலவித ஆசைகள் நம் கை கால்களை சுற்றி கட்டி வைத்திருக்கின்றன. நாம் சுதந்திரமாக இல்லை.
பலருக்கு பயப்படுகிறோம். யார் யாரையோ பிரியப்படுத்தி வாழ்கிறோம். உண்மைதானே? நஷ்டங்களை அதனால ஏற்றுக்கொள்கிறோம். காரணம், மாமியார், அப்பா, தம்பி, பிள்ளை, உன் வீட்டாரே உன் சத்துரு என்கிறார் இயேசு. இவைகளால் நம் சுதந்திரம் பறிபோகிறது. உன் ஜனத்தாரையும் ஊராரையும் விட்டுவிட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்கிறார் ஆபிரகாமிடம். நாம் இவர்களை பிரதானமாக நேசித்தால் தேவனை பிரதானமாக நேசிக்க இவர்கள் விடமாட்டார்கள். பிறருக்கு கடன் கொடுத்தால் ஆகாது. இவர்களுக்கு நம்மை கட்டுப்படுத்துவார்கள். இவர்கள் இஷ்டப்படி நடக்காவிட்டால் பொத்துக்கொண்டு வரும் கோபம். அதன் பின் தேவனின் இஷ்டப்படி நடப்பது எப்படி? மனைவி சொல் மந்திரமா, தேவன் சொல் மந்திரமா? ஏதாவது ஒரு பக்கம் சாய்ந்துதான் ஆக வேண்டும். இயேசுவின் பின் செல்வதென்றால் நம் கால்கள் எவ்விதத்திலும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது. இயேசுவை தவிர யாரையும், நம்மையும் சேர்த்து, பிரியப்படுத்துவது அவசியமற்றது. சுருக்கமாக, நாம் சாக வேண்டும். மரணம் நம் ஆதாயம், கிறிஸ்து நம் ஜீவன் என்பது இதைத்தான் குறிக்கிறது. நான் சாகாவிட்டால் என் விருப்பங்களும் ஆசைகளும் என்னை ஆளும், இல்லையா? அப்போது நான் உலகத்தான். ஆசைப்படி நான் ஏதாவது ஆசைகளை வச்சுட்டு இருந்தோம்னா நான் உலகத்தான் தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன் இல்லை. நம் உறவினர்களை மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களால் கட்டுப்படுத்த இடம் தர கூடாது. அது மனைவியே ஆனாலும் சரி. தேவ சித்தம்தான் முதலாவது. இங்க பாசத்திற்கும் அன்புக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாம். பாசம் வேற, அன்பு வேறங்க. பாசம் கொல்லும், அது அசுத்தமானது. ஆமா, அசுத்தமானது. அன்பு பரிசுத்தமானது. எப்படின்னு சொல்றேன். பாசம் பிறருக்காக தேவ சித்தத்தை விட்டு கொடுக்கும். அன்பு பிறரை விட்டு கொடுத்து தேவனை பிரியப்படுத்தும். இப்படி ஆசை இச்சைகளிலிருந்து விடுதலையானவன் மாம்சம் செயலற்றதாகிறது. நம்ம ஆசை இச்சையிலிருந்து விடுதலாருக்கு தான் இதெல்லாம் செய்யறாரு. பாசத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஆசை இச்சைன்னு இருக்கு தமிழ், ஆங்கிலத்தில் ஆசை பாசத்திலிருந்து. சுருக்கமாக, நான் இருக்கக்கூடாது. அவ்வளவுதாங்க பாயிண்டே. என் கிரியைகளை, நானா செய்யற எல்லா கிரியையும் அருவருக்கிறார். நான் பலிபிடத்தில் ஜீவ பலியாவதுதான் முடிவு. இவைகளை எல்லாம் சேர்த்துதான் நம்மை பரிசுத்தத்தை சுதந்திரிக்க வைக்கிறது. இதெல்லாம் செஞ்சதுதான் பரிசுத்தம் கிடைக்குங்க. முன்னமே பார்த்தோமே, நமக்குள் இருக்கிற எதிரிகள், வெளியே உள்ள எதிரிகள் அனைவரையும் அழிக்காமல் பரிசுத்தம் கிடைக்காது. உள்ளேயும் எதிரி இருக்கு, வெளியே எதிரி இருக்கு. நான் சொன்னேன், நம் கால்களை கட்டி போடுகிற எதையும் புறக்கணிப்பது அவசியமாகிறது. நம்ம உள்ளே இருக்கிற எதிரியும் வெளியே இருக்கிற எதிரியும் காலை கட்டி போடுதுங்க. நான் இல்லை, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதுதான் இது. நான் என்னுடையவர்கள் அனைத்தும் நான் தீமை செய்ய காரணமாக இருக்கின்றன. என்னை ஒருவர் மட்டமாக பேசிவிட்டார் என்றால் கோபம் வருகிறது. என்னுடையவர்கள் அனைத்தும் நான் தீமை செய்ய காரணமாக இருக்கின்றன. என்னுடையதை யார் தொட்டால், என்னுடையதுன்னு ஏதாவது மைண்ட்ல இருந்ததுன்னா அதனால தான் நாம தீமை செய்கிறோம். நிம்மதி இழக்கிறோம். தூக்கம் வரமாட்டேங்குது. நான் உயிரோடு இருக்கையிலே என் மரணத்தை இயேசுவின் மரணம் நிறைவேற்றியதால் விடுதலை கிடைக்கிறது. அதுதாங்க ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. நீ செத்து போயிட்ட அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாரு. அது நம்பிக்கையினால் தான் அது சொந்தமாக்குறோம், அனுபவமாக்குறோம். இனி எந்த விதத்திலும் என்னிடமிருந்து தீமை புறப்படக்கூடாது என்பதுதான் இதன் அர்த்தம். நன்மை மட்டுமே புறப்பட வேண்டும் என்பதற்காக என்னில் கிறிஸ்து எனக்காக பிழைத்திருக்கிறார். நான் மரித்தேன் என்றால் உலகத்துக்கு மரித்தேன். உலகத்திலிருந்து விடுதலை பரிசுத்தமாவதற்கு முக்கியம். நம்மை கட்டுப்படுத்தும் எதுவுமே உலகம்தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சகலமும் தேவனுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். எல்லாம் கீழ்ப்படுத்த முடியாது நிறைய வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்மளுக்கு தடுக்குது. நம்ம கனவு, ஆசை, பக்கத்துட்டுக்காரங்க வார்த்தை, அவங்க பார்த்தோன்னே எரிச்சல் வருது, கோபம் வருது. சகலமும் எல்லாத்தையும் தேவனுக்கு கீழ்ப்படுத்து. அப்போதுதான் நம்மை கிறிஸ்து முழுமையாக நிரப்பி ஆள முடியும். அவர் சித்தம் செய்ய முடியும். ஏதோ கீழ்ப்படுத்தாது விட்டிருந்தாலும் அது நமக்கு தொல்லையாக இருக்கும். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சமர்ப்பி. பணமோ, பிள்ளையோ, நோயோ, கடனோ, பக்கத்துக்காரனோ, அவர் இல்லாமல் நான் இல்லை. அவரே என் விருப்பமும் செயலுமாக ஆனார். பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் தப்பான வசனத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இயேசுவே என்னோட விருப்பமும் செய்கியுமாக இருக்கிறார்னு அந்த வசனம் வரும். இதுதான் பரிசுத்தம். நாம நம்மை வெறுக்க முடியாது. அன்பினால் தான் இதை செய்ய முடியும். கிறிஸ்துவை மேலாக பார்ப்பதால் உறவினர்களின் கட்டுப்பாடுகளை விட்டு விலக முடியும். இந்த எதிரிகள்லாம் எப்படி ஜெயிக்கிறதுனா
ஆண்டவருடைய அன்பை தான் பெருசா பார்க்கும்போது தான் இதை செய்ய முடியும். இல்லைன்னா அதுக்கு அடிமைப்பட்டுருவோம். பாவங்களை காட்டிலும் நம் பொருள்கள் மேல் வைத்திருக்கிற பற்றுதான் பெரிய பலவீனம். பிள்ளை மேல வச்சிருக்க பற்றுதான் பெரிய பலவீனம். பேங்க் பேலன்ஸ் மேல வைத்திருக்க பற்றுதான் பெரிய பலவீனம். அவன் வேலை போயிடும் அதனால பயப்படுறோம். சொத்துக்கள் மேல வச்சிருக்க பற்றுதான் பலவீனம். பட்டங்கள் மேல வைத்திருக்க நம்முடைய ஆபீஸ் பொசிஷன் அது மேல வைத்திருக்க பற்றுதான் பெரிய பலவீனம். இப்படிதாங்க நம்மகிட்ட மேற்கொள்ள விசுவாசத்தை கலைக்க பார்க்குது. வெளியிலேருந்து வரக்கூடிய எதிரிகளை தான் சொல்லிட்டு இருக்கேன். நம் ஆரோக்கியமும் பெரிய கவலையா இருக்குது. எப்போதும் அதை பத்தியே கவனிச்சுட்டு இருக்கோம். இது சரியில்லை, எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது. கிறிஸ்துவை மேலாக பார்க்க இவைகள் தடுக்கின்றன. நம்ம கவனம் சதற பண்ணுதுங்க. இப்படிதான் அப்போது பரிசுத்தம் எட்டாக கனியாக இருக்கிறது. நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியல. இதையே கவனிச்சுட்டு இருக்கோம். மனுஷன் பரிசுத்தமாக தனக்குத்தானே தடையாக இருக்கிறான். சரிதான், தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. ஆனா அவர் சத்தியம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது, பாவ செயல் ஒழிஞ்சு போச்சுன்னு. ஆனா அப்படி இல்லை. ஏன்? தனக்கு தானே தன தடைகள் இருக்கு. மனுஷன் விரும்பினாலும் சபைகள் விடுவதில்லை. ஐயோ அங்க ஒண்ணு வந்துடுது, இங்கே இந்த வசனம், அங்கே அந்த வசனம் என்கிறார்கள். ஆனாலும் பரிசுத்தமாகும் வழியோ அவர்கள் அறியவில்லை, போதிப்பதும் இல்லை. நான் அறிந்து எந்த சபையும் போதிக்கவில்லை. ஏசாயா 56:10 சொல்றாரு, அவனுடைய காவற்காரர் எல்லோரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். ஏன் அவங்களுக்கு இந்த கடவுள் உங்களை விடுதலாக்கியிருக்காருன்னு சத்தியத்தை எடுத்து சொல்ல கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா பைபிள் உட்காந்து படிக்கிறாங்க. 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சுருக்கமா இப்ப பார்த்ததுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? பரிசுத்தம் எளிதானதல்ல. அப்படின்னா கஷ்டமானதா? இல்ல, அது ஞானம். தேவன் அந்த ஞானத்தை தருவதால் பரிசுத்தம் கிடைக்கிறது. ஞானத்தை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஆனா ஞானம் ரொம்ப ஈஸி. கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஞானம் நல்லது. விவேகமும் அறிவும் தேவன் தருகிறார். அதை தாங்க கடவுள்கிட்ட நாம பெற்றுக்கணும். அவருக்கு யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானத்தை தராரு, விவேகத்தை தராரு, அறிவை தராரு. தேவன்ட்டு இதை மட்டும் கேளுங்க, வேற எதையும் கேட்காதீங்க. எனக்கு வேலை வேணும், ப்ரொமோஷன் வேணும், நோய் சுகமானம், எதுவுமே தள்ளி வச்சிருவோம். ஞானத்தை கற்றுக் கொடுங்க. விவேகம்னா என்ன? எதையும் சரியா புரிஞ்சுக்கிடணும். அடுப்பு எரியலன்னாக்கா என்ன செய்யறோம்? ஒண்ணுன்னா தட்டி தட்டி ஏன் எரியலன்னு எல்லா வகையிலும் செக் பண்ணி பார்க்கிறோம். எங்க தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான் அதுதான் விவேகம். குற்றங்கள் குறைகளை எங்க இருக்குன்னு நம்மகிட்ட ஏன் இப்படி இருக்கோன்னு பார்க்கறதுனால தான் பரிசுத்தம் கிடைக்கும், விவேகம் கிடைக்கும். அருமையானவைகளையும் இனிமையானவைகளையும் அறிவு தருவதால் அறிவு என்ன செய்யுது? நிறைய வாழ்க்கையை சுகமாக்குது. ஏசியை தருது, ஃபேனர் வச்சிருக்கோம், நல்ல வீட்டு வசதிகளை பெருக்கிறோம். இவைகளாம் அறிவு. அதே போல நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கும் அறிவு அவசியம். புருஷ மனைவிக்குள்ள அறிவு அவசியம். ஒரு மனம் இருக்கணும். பிள்ளையை வளர்க்கறதுக்கு அறிவு அவசியம். பணத்தை எப்படி செலவு பண்றதுக்கு அறிவு அவசியம். இவைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக்குது, அருமையாக்குது, சுகமானதாக மாற்றுகிறது. நீதிமொழிகள் 24:2-3 அவர்கள் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். பரிசுத்த வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை இல்லை. ஐயோ பரிசுத்தம் பேசுறது தொல்லடா. இவங்கெல்லாம் ஏன் நம்ம வெளியா சொத்தமா இருக்கவங்கள சுய பரிசுத்தத்தில் இருக்கவங்க பார்க்கும்போது தான் அருவருப்பா இருக்கு. அது கசப்பான வாழ்க்கை இல்லை. சரியா சொன்னா அதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அவன் தான் பூமியிலேயே சந்தோஷமா இருக்கான். எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலாம்பா, தடையே இல்லை. பயந்து வாழ வேணாம். அந்த பயத்தை தூக்கி போடுங்க. ஏன்னா பாவ சரியா ஒழிஞ்சு போயிடுச்சு. தைரியமா நீங்க விரும்புவதெல்லாம் செய்யுங்க. நான் கிறிஸ்துவே உங்களோட விருப்பமா இருக்கிறாரு, செய்கையா இருக்கிறாரு. நீங்க ஃப்ரீ, யூ ஆர் எ ஃப்ரீ மேன். மனசாட்சி உங்களை கட்டுப்படுத்தி ஐயோ இது தப்பு, அது தப்பு, இதுக்கு பார்க்கக்கூடாது, அது பேசக்கூடாது, எல்லாம் தூக்கி போடுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், தடையே இல்லை. நாம் அனுபவிப்பதற்காக தேவன் சகலவற்றையும் படைத்திருக்கிறார். நான் ஞானம் எதை அனுபவித்தாலும் தீமைக்கு அது இடம் கொடுக்க விடாது. அதனால தான் ஞானம்னு சொல்றேன். ஞானத்தை மட்டும் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து தீமை எல்லாத்தையும் அனுபவிக்கிறான்னா தீமை செய்யலாமா? இல்லை, அதுக்கு இடம் கொடுக்காது. அது தீமைன்னு அதுவே நம்மளை தடுத்துரும். ஞானம் நொறுங்குண்டவனிடம் உண்டாகும். இதுதாங்க ஆச்சரியமான விஷயம். ஞானத்தை யாருமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா நொறுங்குண்டவனிடம் ஞானம் உண்டாகும். எல்லாருக்கும் அது கிடைக்காதுங்க. சாலமனுக்கு ஞானத்தை தருவேன்னாரு, அவன் தாறுமாறா வாழ்ந்தான். அப்புறம் வாழ்க்கை தாறுமாறா போனதை கடைசி காலத்துல கண்டுபிடிச்சு நொறுங்கிட்டான். நொறுங்கின பிறகுதான் நீதிமொழிகளை எழுதுறான். ஞானம்
கர்த்தருக்கு பயப்படுவதில் தான்பா ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான். உலகத்தை அனுபவிக்கிறது தான் ஞானம்னு நினைச்சான். நொறுங்குண்டவனை மட்டும்தான் உண்டாகும். இதான் கண்டிஷன். நம்ம பாவங்களை பார்க்கும்போது நொறுங்கிடுவோம், ஆனால் பார்க்க தெரியல. நம்மளுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துட்டு இருக்கோம். மறக்க முடியாத அனுபவ அறிவு தான் அது. நொறுங்கி நொறுங்கி நான் பலர்கிட்ட பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையில அடிபட்டு கத்துக்கிட்டதை விடவே மாட்டாங்க. நிறைய படிக்கிறோம், அது மூளைக்கு தான் போகுது. எவ்வளவு கேட்டாலும் அப்போ மட்டும் புரியும், பின் மறந்து விடுகிறோம். இதுதான் ஞானத்துக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். ஞானம் இருதயத்துக்கு போகும், அறிவு மூளைக்கு போகும். இருதயத்துக்கும் மூளைக்கும் வெகு தூரம். விவேகம் தெளிவான புரிதலால் உண்டாகிறது. நான் ஏற்கனவே சொன்னால, நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் பிரச்சனையை பார்க்கவே மாட்டான். எங்க தப்பு இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணிடுவான். எதையும் சரியாக புரிந்து கொள்ளாத வரை விவேகம் வராது. அதனால வாழ்க்கையை உத்து பாருங்க. நம்மகிட்ட இருக்க குறைகள் ஏன் இப்படி இருக்குன்னு பாருங்க. வசனத்தை வச்சு பாருங்க. பாவசரியர் ஒழிஞ்சு போச்சுன்னு நான் கண்டுபிடிச்சதே தேடி கண்டுபிடிச்சதுனாலதான். இவ்வளவு பெரிய விஷயம் பைபிள்ல இருக்கு, தெரியலையடா அது அப்படின்னு. தெளிவாக புரிந்து கொண்ட பின் தடுமாற்றம் வராது. விவேகம் என்றால் தெளிந்த அறிவு. இயேசு தேடுங்கள் என்றாரே, சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்வதைத்தான் தேடுங்கள் என்கிறார். ஞானமும் விவேகமும் ஜீவியத்தை வளமாக்குகிறது. இது இல்லாமல் குடும்பம் நிற்காது, சபை நிற்காது. தனிப்பட்ட ஜீவியத்தை ஞானத்தால் அமைக்காவிட்டால் நம்முடைய பர்சனல் வாழ்க்கைய, குடும்பமோ சபையோ நீதியாக வாழாது. உங்க வாழ்க்கையில் நீதி வராது, பாவம் வந்துட்டு தான் இருக்கும், விழுந்து விடும். புருஷன் மனைவிக்கு நடுவே சரியான புரிதல் அவசியம். ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுதான் விவேகம். சண்டையே வராது. அப்புறம் எனக்கு பேர் தெரியும், அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மனைவி தெளிவா இருப்பாங்க, புருஷனும் தெளிவா இருப்பாங்க. ஏன் உங்களால யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பிரிவினை வராது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்பிடித்து நடப்பது அவசியம். இதுவும் விவேகம். சபையில் ஒவ்வொரு மனுஷனும் புது மனுஷனாக மாறி முன்னுதாரணமாக நடப்பது அவசியம். சபைன்னு வந்தா அவன் புது மனுஷனாத்தான் இருக்கணும். பழைய மனுஷன் அங்க அவன்கிட்ட எவன்கிட்ட வழியில வரக்கூடாது. இது விவேகம். அவன் சரியா புரிஞ்சுக்காதனால பழைய மனுஷனா இருக்கான். அப்ப சபையில சரியா சத்தியத்தை சொல்லி தரல. அதனாலதான் இவைகளெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி திரும்ப சொல்றேன். புது மனுஷனாகிறதுக்கு தான் முக்கியம். சாட்சி இல்லாவிட்டால் சபை இல்லை. அவன் புது மனுஷனா இருந்தாக்க சாட்சி. போதனை மரம் என்றால் சாட்சிகள் கனி. பரிசுத்தமும் நீதியான வாழ்க்கையும் தான் கனி. கனி உண்டாகிவிட்டால் அங்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் அங்கு கத்துக்கவே இல்லை. உலக நன்மைகளை பெறுவதே சாட்சியானால் அது பொய் சபை. மெய் விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்துவின் கற்பனைகளையும் கை கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் கற்பனைகள்னு இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். மலை பிரசங்கம் மத்தேயு 5:6-7 உலக பொருளை வெறுக்க முடியாது விசுவாசம் இல்லாம. சுத்த இருத்தை அடைய முடியாது விசுவாசம் இல்லாம. சத்துருவை சிநேகிக்க முடியாது விசுவாசம் இல்லாம. சுருக்கமா பரிசுத்தமே ஆக முடியாதுங்க. அதனால ஞானம்தான் பலம். இனி நான் இல்லை என்று விலகி போக, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இல்லைன்னு ஆண்டவர் முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கோம். நீங்க பாத்துக்கோங்க. அப்போ கிறிஸ்து நமக்குள் பெறுகிறார். எந்த விஷயத்துல நான் தலையிடாம விலகிக்கிறோம். 100%. இப்படித்தான் நாம் தனிப்பட்ட ஜீவியத்தை சுத்தமாய் கட்டுகிறோம். நான் முழுக்க சாக வேண்டும். அதனால் நாம் வல்லமை பெறுகிறது. அப்பதான் நம்ம ஜீவன், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகுது. மாம்சத்தின் அதன் ஆசைச்சைகளையும் முதலில் தனியாய் ஜெயிக்கிறோம், இப்போது குடும்பமாய் ஜெயிக்கிறோம், பின்பு சபையாய் ஜெயிக்கிறோம். சத்தியம் இங்குள்ளதால் இங்கு யாவருக்கும் விடுதலை, நீதியும் சமாதானமும் நிறைந்திருக்கும். முதலாவது விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும். இதை நீங்க கத்துக்கிட்டீங்க, தீப்பொறி வச்சாச்சு பட்டாசுல, அது படன்னு வெடிக்காம தடுக்கவே முடியாது. வச்சுட்டா பொரியல. விசுவாசத்தை மட்டும் கத்துக்கோங்க, தானா எல்லாமே மாட்டோம். விசுவாசம் தேன். சாதாரணமானுக்கு இது கிடைக்காது. துயரப்பட்டு தாகமா இருக்கிற ஒருவனே இதை குடிக்க முடியும். ஏற்கனவே சொல்ல, துயரப்படுகிறவர்கள் மட்டும்தான் ஞானத்தை கற்க முடியும். விசுவாசமும் துயரப்படுகிறவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். தாகமில்லாத எவனிடமும் விசுவாசம் உண்டாகவே உண்டாகாது. அது நமத்து போயிருக்கிற பட்டாசு. அதுல எவ்வளவுதான் தீ வையன் புஸ்குன்னு அது அவ்வளவுதான், ஈரம் பட்டு போச்சு. தாகம் இல்லாத எவனிடமும் விசுவாசம் உண்டாகாது. நாம் இயேசுவின் கற்பனைகளின்படி நடப்பது, உடன்படிக்கையின்படி நம்மை காத்துக் கொள்வது. உங்களுக்கு தெரியுமா உடன்படிக்கை என்ன? நான் மறிச்சிட்டேன், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசுவின் கற்பனைகள் மத்தேயு 5:6-7. இதுபடி நடக்கும்போது கூட்டிலிருந்து ஒழுகிற தேனை உண்பது போல இருக்கும். அப்படியே கூட்டில போய் நின்று வாயை வச்சு உறிஞ்சு குடிக்கிறீங்க. அப்படி வாழ்ந்து பாருங்க ஐயா. அதான் விசுவாசம் தேன்.
விசுவாசத்தை கத்துக்கிட்டா வாழ்க்கை வேற மாதிரி. நாளைய பற்றி கவலைப்படாதே. எப்படி? தேவன் பார்த்துக்கொள்வார். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தேவன் பார்த்துக்கொள்வார். உன் நற்கிரிகள் தேவன் பார்க்க முடியும். அந்தரங்கமா இருக்கட்டும். இதான் முக்கியம். கடவுளுக்கு முன் தேவன் பார்க்கணும்னா எல்லாமே அந்தரங்கமா இருக்கணும். அப்போதுதான் வெளியரங்கமாக பலன் அளிப்பார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல இதற்கு விசுவாசம் வேணும். யாராலையும் சொல்ல மாட்டாங்க. விசுவாசம் இருக்க ஒருத்தனால தான் இதை செய்ய முடியும். உள்ளதை உள்ளதுன்னும் இல்லாததை இல்லைன்னு சொல்றதுக்கு விசுவாசம் வேண்டும். கேட்கிறவனுக்கு கொடு. ஐயோ எவ்வளவு வார்த்தை பாருங்க. கேட்கிறவனுக்கு கொடு. இதற்கும் விசுவாசம் வேணுங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுத்த கற்பனைகள்ல இருக்கு. கண்களில் உள்ள இச்சையை பிடுங்கி போடு. இதுக்கும் விசுவாசம் வேணும். ஒருபோதும் உன்னை உயர்த்தாதே. இதுக்கும் விசுவாசம் வேணும். நீதி நிமித்தம் பாடுபடு. இதற்கும் விசுவாசம் வேண்டும். பிறன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ அவனுக்கு செய். ஐயோ இதற்கும் விசுவாசம் வேண்டும். இயேசுக்கு சொல்ற எல்லாத்துக்கும் அப்படியேதாங்க. இதுக்கு விசுவாசம். அது கூட்டில் இருந்து வழிகிற தேன் உறிஞ்சி குடி. ஆனால் மிகுந்த தாகம் உள்ளவனே இதன்படி வாழ்வான். மத்தவனும் ஓடி போயிடுவான். இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணத்தை அடிச்ச ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டி அவன் செய்வான். தாகம் உள்ளவன் செய்வான். ஆனால் தாகம் உள்ளவனுக்கு தான் இந்த வழி. எல்லாருக்கும் இது கிடையாது. இயேசுவின் அளவு ஞானம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றேன். அப்படியானால் அவரளவு தேவனை நானும் பிரியப்படுத்தலாம். ஒரு சவால் இது. என் சிந்தை அவர் சிந்தை போலவே இருக்கும். என் நோக்கமும் அவருடையதாகவே இருக்கும். என் கிரியைகளும் அவருடையது போலவே இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவு ஞானத்தை பெற்றதுக்கு பலன் தரணும். 5 தாளந்து பெற்றேன்னா அதுக்கான இன்னொரு 5 தாளந்து தான் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்காருன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி நாம் நடந்திருக்கணும். நடந்து காண்பிக்கணும். தேவனை அவரை போல நெருங்க வேண்டும். அவரை போல தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்பதாங்க இதெல்லாம் நடக்கும். தேவ சித்தம் எதுவும் பரிசுத்தம், சுயசித்தம் எதுவும் அசுத்தம். நாம் பரிசுத்தமாக சுயசித்தம் எதுவுமே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்தரங்க விசுவாசத்தினால் மட்டுமே நாம் தேவசித்தம் எதுவென்றாலும் செய்ய முடியும். இதுக்கும் விசுவாசம் வேணும். தேவசித்தம் வலி நிறைந்தது. நிறைய பொறுமை வேண்டும். ஆபிரகாம்கிட்ட பார்த்தோம். மன்னிப்பு உனக்கு வேணுமா? ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறியா? நீ முதலாவது நீ மன்னி. இரக்கம் வேண்டுமா? முதலாவது நீ இறங்கு. இப்படிதான் வசனங்கள் சொல்லுது. அப்போது இரக்கம் கிடைக்கும். தாகம் இல்லாத எவனும் இப்படி நடக்க சம்மதியான். உனக்கு பண பிரச்சனையில இருக்க, அப்ப எல்லாருக்கும் கொடு. இருக்கிறத கொடு. அப்பதான் ஆண்டவர் உனக்கு தருவாரு. கொடு, அப்போது உனக்கு கொடுக்கப்படும். எல்லாமே தேவன்கிட்ட இருந்து எல்லாமே ஒரு ரூல்ஸ் படி தான் நடக்குது. ஆண்டவரே எனக்கு இறங்குனா நீ முதல்ல இறக்கம் காண்பி. ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன்னா நீ முதல்ல மத்தவனுக்கு உதவு. ஆண்டவர் இதை செஞ்சாதான் அதை செய்வேன்னு சொல்றாரு. அங்கங்க பட்டன் நம்மளுக்கு முன்னாடி வச்சிருக்காரு. அந்த பட்டனை தட்டாமலே கடன் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நீ இருக்கிறத கொடு. மிகுந்த கடன்ல இருக்கேன், சரி இருக்கிறத கொடு. நீ கொடுக்க உன் கடன்கள் ஒழிஞ்சு போகும். மற்றவனுக்கு இது முடியாது. எல்லாவற்றின் மேலும் நம்பிக்கை இந்த ஒருவனை இதன்படி நடக்க விரும்புவான். தாகமில்லாத எவனும் இப்படி நடக்க சம்மதிக்க மாட்டான். அதனால ஒரு சிலரே இயேசுவை பின்பற்றுகின்றனர். என துயரப்படுகிறவர் சிலரே மெய்யாய் விசுவாசிக்கின்றனர். மற்றவர்களுக்கு அநேகத்தில் கவனம் இருக்குது. அது செய்யணும், இதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், அமெரிக்கா போகணும். நம் வேத அறிவு ஞானமாக மாற வேண்டுமானால், பேசுறது ஞானம், நான் பேசுறது வேத அறிவிலிருந்து தான் பேசுறேன், அது ஞானமா மாறிடுச்சு. நாம் திக்கற்றவர்களாக ஆவது அவசியம். திக்கற்றவன் எந்த நிலைமையில இருப்பான்னு புரிஞ்சுக்கோங்க. திக்கற்ற ஒருவன், இடுப்புல துணி கட்டுறது கூட இல்லாத நிலைமையில நடுத்தல் நிக்கிற ஒருத்தனுக்கு அவன் உதவி செய்யறதுக்கு யாராவது உதவ மாட்டாங்களான்னு தவிப்புல இருப்பான். அவனுக்கு தான் வேத அறிவு ஞானமாக மாறும். தேவன் சொன்னபடி செய்வார் என்ற நிச்சயமான அறிவுதான் விசுவாசம். ரோமர் 4:18 18-21 வசனத்தோடையும் படிச்சு பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆபிரகாம் பத்தி சொல்றாரு. அவன் திக்கற்றவன், குழந்தையே பிறக்கல, அவன் பல வருஷங்கள் அப்படி இருக்கான். அதனால ஆண்டவர் சொல்றத அப்படியே நம்புறான். திக்கற்றவங்களுக்கு தாங்க ஞானம் கிடைக்கும். நம்ம பல வகையில திக்கற்றவங்களா தான் இருக்கோம். சுகவாசியா இருக்கவனுக்கு இந்த வழி புரியவே புரியாது. பசங்களை படிச்சுக்கிட்டே இருப்பான வழியே ஏறவே ஏறாது, மரம் மண்டாது, ஒண்ணுமே வராது. நான் எவ்வளவுதான் பத்த வச்சாலும் அந்த பட்டாசு பத்தவே மாட்டேங்குது, நமத்து போச்சு. ஆகையால் பரிசுத்தமும் நீதியும் நம் முயற்சியினால் உண்டாகாமல், புது மனுஷனாவதும் நம் திறமையினால் உண்டாகாமல் தேவனால் மட்டுமே நம்மிடம் உண்டாகிறது. சிலுவையில் அறையப்பட்ட
நான் கிறிஸ்துவுடனே எழுந்திருத்தேன் என்ற வசனத்தை நம்புவதால் பரிசுத்தமாகி புது மனுஷனாகிறோம். நான் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒண்ணுமே மாற்றம் இல்லையே. ஏன்னா பட்டாசு நமத்து போயிருக்குது. பயம் இல்லாத, கவலை இல்லாத, இச்சை இல்லாத மனமே பரிசுத்தம். ஏற்கனவே சொன்னால 3 பயம் எங்க இருக்கோ, கவலை எங்க இருக்கோ, இச்சை, ஆசை நம்மளால பிடிச்சு தலைய குடுமையை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுது. அப்ப பரிசுத்தம் இல்லை. இந்த 3மே இல்லாத ஒரு நிலைமை தான் பரிசுத்தம். இவங்களை நாம உண்டாக்கி கொள்ள முடியாது. ஆனால் விசுவாசம் உண்டாக்கும். கடனா தேவன் பார்த்துக் கொள்வார். பயம் இல்லை. கடன்காரனை பார்த்து பயம் இல்லை. பிள்ளையை தேவனிடம் ஒப்படைத்து விட்டேன், தேவன் பார்த்துக் கொள்வார். கவலை இல்லை. அவனை அவர் சீர்படுத்தட்டும், அவனை உணர்வுள்ளனாக்குவார். கவலை இல்லை. இதான் பரிசுத்தம். நம்மளுக்கு பல நெருக்கத்துல கொண்டு வைக்கிறாரு. ஆனா இதையும் அனுபவிக்கிறோம். கவலை இல்லை, பயம் இல்லை. எனக்கு வேண்டிய மண்ணா நாளை பெய்யும். கையில வீட்டுல சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, ஆனா விடிஞ்சா பெய்யும். இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் நைட்டு தூங்குனாங்க, ஒவ்வொரு நைட்டும். ஆகையால் பிறன் பொருளை இச்சிக்க அவசியம் இல்லை. எனக்கு வேண்டியதை தானே எனக்கு வரும். நான் இன்னொருத்தொண்டு போய் கை நீட்டினா எனக்கு வேண்டியது அனைத்தையும் அருமையா தராருன்னு புரிஞ்சுக்கிட்டவன் மற்றவன் பொருளை இச்சிக்க மாட்டான், ஆசைப்பட மாட்டான். இப்படித்தான் பயத்திலிருந்தும், கவலையிலிருந்தும், ஆசையிலிருந்தும் நாம் விடுதலை ஆகிறோம். பரிசுத்தமாவதும் விசுவாசம் ஒன்றினால்தான். கவலையோடு ஒருவன் இருந்தால் அவன் விசுவாசிக்கவில்லை. இச்சையும் பயமும் நம்மை இன்னமும் துரத்துகிறது என்றால் விசுவாசிக்க முதல்ல கத்துக்கோங்க. இரண்டும் ஒன்றும் ஆகாது. விசுவாசிச்சேன்னா கவலை இருக்காது, கவலை இருந்தனா விசுவாசம் இருக்காது. விசுவாசிச்சா பயம் இருக்காது, பயம் இருந்தனா விசுவாசம் இருக்காது. விசுவாசிச்சேன்னா இச்சைகள் இருக்காது. அது பல கோணத்துல பல வார்த்தைகளை சொல்லுவோம். இச்சை இருக்குமானா விசுவாசம் இல்லை. ஒண்ணுக்கு ஒண்ணு இவைகள் ஆகாதுங்க. விசுவாசம் இருந்தால் பயமும் கவலையும் பறந்தே போகும், இச்சை காணாமல் போகும். இச்சைனா என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? ஆசைகள், பலவித மிஞ்சின ஆசைகள், கிடைக்காததை கிடைச்சிடும் ஏங்கிட்டு இருக்கோமே ஆசைகள். விசுவாசத்தை கற்காததால் உலகம் இச்சையால் கெட்டு போனது. ஆண்டவர் விடுதலை ஆகிட்டாரு, ஆனா அவங்க விசுவாசத்தை கத்துக்கல. அதனால இன்னும் உலகத்துல பல சண்டைகள், போட்டிகள், குண்டு போட்டுட்டு இருக்கான். ஆகையால் விசுவாசிக்கிறவன் இச்சைகளை அழித்தொழித்து நீதிமானாகி பிழைப்பான் என்கிறார் பவுல். நீ விசுவாசத்தால் நீதிமானாகவான், நீதிமான் பிழைப்பான் சொல்றாரு. அந்த வார்த்தையை சுருக்கமா சொல்லிட்டாரு. வசனம்தான் விசுவாசத்தை உண்டாக்கும். விசுவாசம் வேணும்னா முதல்ல வசனத்தை படிங்க ஐயா. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேவ வசனத்தை படிங்க, மனசுல எழுதுங்க. வசனத்தை அறியாமல் விசுவாசிக்க முடியாது. பலர் தொட்டு பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை, பொலன்னு இருக்காங்க. வசனத்தை கொடுத்த அறிவே இல்லை. தேவவசனம் முழுக்க முழுக்க ஆறுதலும் நம்பிக்கையும் தருவதால் அதை உறுதியா பிடித்துக் கொள்ளலாம். அது வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் பழிச்சு நம்மளுக்கு யாரோ கடவுள் நம்மளோடு பேசுற மாதிரியே இருக்கும். எவ்வளவு நெருக்கத்திலே அந்த வசனம் அப்படி சொல்றதுனால நம்மளுக்கு தைரியம் வருது. வசனம் முழுக்க முழுக்க நம்பிக்கையும் ஆறுதலையும் தருது. வானத்து நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறான் ஆபிரகாம். பிள்ளைய பத்தி எனக்கு பிள்ளை இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம், காரணம் என் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு அதை பார்த்து நம்பிக்கை அடையலாம். காலம் சென்றாலும் தனக்கு ஒரு பிள்ளை இல்லை என நிம்மதி இழக்காமல் தைரியமா இருக்கிறான் நட்சத்திரத்தை பார்க்கறதுனால. விசுவாசம் மரம் என்றால் பரிசுத்தம் அதன் கனிகள். ஆகையால் வசனம் உலகம் எங்கும் பெருகினாலும் விசுவாசமும் பெருகும், பரிசுத்தமும் பெருகும். துக்ககரமாக கிறிஸ்தவர்கள் உடன்படிக்கை வசனத்தையும் மறந்தார்கள், இயேசுவின் கற்பனையும் தூக்கி போட்டாங்க. எனக்குமே தெரியலங்க, இயேசு கொடுத்த கற்பனை என்னன்னு தெரியாது. ஆனா பேசும். தேவனை அறியாத மற்றவங்க பேசுவாங்க. ஒரு கணத்தை காமி, ஒருத்தன் ஒரு கணத்தை அறிஞ்சா அப்படின்னு இயேசு சொல்லிருக்கான்னு. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, மறந்துட்டாங்க. எவ்வளவு கொடுமையா பாருங்க. தேவன் சொன்னபடி இவைகளையும் நாம வசனத்தை மறந்தா என்ன சொல்றாருன்றா, நான் பிள்ளைய மறப்பண்டா உன்னைய மறப்பண்டான்றார். தேவன் சொன்னபடி இவர்களையும் பிள்ளைகளையும் மறந்து விட்டார். அதனாலதான் பிள்ளைங்க தாறுமாறா போகுது. எவ்வளவு காசு இருந்தாலும் பிள்ளைங்களை திருத்த முடியலங்க. காசு கொடுத்துட்டே இருந்தாலும் திருந்த மாட்டேங்கிறான். தாவீது எவ்வளவு உண்மையும் உத்தமமானவன் நம்மளுக்கு தெரியும். அவன் சங்கீதத்தெல்லாம் படிச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. தனிமையில் தான் உண்மையான தாவீது வெளியே வருகிறான். தனிமையில ஆண்டவர் நம்ம வாழ்க்கைய தனியா பல சமயத்துல என்ன வச்சிருக்கிறாரு. உண்மையான நான் அப்பதான் வெளியில வரேன். பச்சைப்பால் அப்படின்னு ஒரு பெண்ணை ஆசைப்பட்டான். அவ புருஷனை கொன்னு அவளை கூட்டிட்டு வந்துடுறான். யாரு? 130 நிறைய சங்கீதங்களை எழுதியிருக்கிறாரு. 5 வேளை தேவனை தொழுது கொள்வேன்றாரு. இந்த தாவீது தான் என்ன செய்யறாரு? புருஷனே கொன்னுறாரு, அவன் பொட்டாட்டி தூக்கிட்டு வந்துடுறான். அத்தனையும் வாழ்ந்துட்டே இருக்கான். இதுதான் நம்முடைய அந்தரங்கத்துலதான் நாம யாருன்னு இருக்கோம். இதன் பலனாக சொல்லன்னா நாசங்களே அடைந்தான், அது வேற கதை. இப்பொழுது வேறே தாவீது, தனிமையில் அவன் பரிசுத்தம் மாறிவிடுகிறது. உங்களுக்கும் எனக்கும் இது நீங்க பார்க்கலாம். தனிமையில இருக்கும் போது நாம வேற ஆளு, இப்போ இன்னொரு
ஆளை காட்டுறேன். ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களிடமிருந்து பொற்கன்று குட்டி செய்ய தங்கத்தை வாங்கி, அவனுக்கு தங்கத்து மேல ஆசை, வாங்கி பொற்கன்று குட்டியை உருவாக்கி விட்டான். அவனுடைய திறமையினால தங்கத்தினாலே ஒரு கண்ணுக்குட்டி செய்யறான். எவ்வளவு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, இல்ல? பிரம்மாண்டமா இருக்குல்ல, ஆசையா இருக்குல்ல. அவன் செய்யறது பார்த்தா தங்கத்திலேயே ஒரு கண்ணுக்குட்டி. ஆனால் மோசே கோவப்பட்டு கேட்ட போதும் தன் மேலே குற்றமில்லே இல்லை என்பது போல பதில் சொல்றான். தங்கத்தை நெருப்புல போட்டேன், அதுல இருந்து கண்ணுக்குட்டி வெளியில வந்தது. என்ன அழகா பேசுறான் பாருங்க. தானா அது வந்ததுமா? உண்மையை சொல்ல முடியவில்லை, உள்ளதை சொல்ல வாய் கூசியது. அந்தரங்கத்தில் நீங்கள் எப்படியோ அதுதான் நீங்கள். இதுதாங்க நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். அந்தரங்கத்துல நீங்க தனியா இருக்கும்போது உங்க சிந்தனைகளை, உங்க செயல்களை எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்க வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆரோன் தன்னை சுத்தவானாக காக்க தெரியவில்லை. அப்போ இதெல்லாம் என்னது? போலியான பரிசுத்தம். மெய்யான பரிசுத்தம் தனிமையில் இருந்தாலும் மாறாது. பலர் பார்க்கும்போது நம் நடைகள் வேறு, யாரும் பார்க்காத போது நம் நடைகள் வேறு, நம் வார்த்தைகள் வேறு. நம் சிந்தையை பிறர் பார்க்க நேர்ந்தால் அப்படியே கண்ணாடி மாதிரி மைண்ட்ல ஓடுறது எல்லாத்தையும் டிவியில ஒருத்தன் பார்க்குற மாதிரி ஒன்று இருந்தாக்க எப்படி இருக்கும்? எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஆமா ரைட்? உண்மையா நம்ம சிந்தைய இன்னொருத்தன் பார்த்துக்காரான்னா நம்மளுக்கு எவ்வளவு வலிக்கும். இவ்வளவு அசிங்கமா நான் இருக்கேன், நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஏன்னா அது அந்தரங்கமா இருக்கிறதுனால அது சகிச்சுட்டு இருக்கோம், சுகமா இருக்கு. மொத்தம் பார்க்கறோம், நம்ம தான் பதறோம். எப்போதும் நம் அந்தரங்கத்தை தேவன் பார்க்கிறார் என்று உணர்ந்தால் தனிமையோ வெளிப்படையோ நம் சிந்தையும் வார்த்தையும் நடைகளும் சுத்தமாக இருக்கும். ஆபிரகாமிடம் தேவன் எனக்கு முன் நடந்து உத்தமனாயிரு, அவ்வளவுதான் சொன்னார். ஆதியாகமம் 17:1. ஆதியாகமம் 17:1. எனக்கு முன் நடந்து உத்தமனாயிரு, அவ்வளவுதான் சொல்றார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். அதனால நீ கரெக்டா அது புரிஞ்சுக்கிட்டா அவனை பரிசுத்தமாக இந்த வார்த்தை நடக்க வைத்தது. ஆண்டவர் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கான்னு பார்த்தாலே போதுங்க, பரிசுத்தமா நடந்துருவோம். மனுஷன் முன் நாம் வேறு, தேவன் முன் நாம் வேறென்றால் வழி தப்பி போகிறோம். மனுஷன் முன்னாடி நம்ம பாவங்கள்லாம் தெரியும், ஆனா தேவன் முன்னாடியும் வேற மாதிரி நடந்துக்கிறோம். நம்ம நடைகள் வித்தியாசப்படுது. கடவுள் பரிசுத்தமாக தான் ஜெபம் பண்ணுவோம், ஆனா வெளியில வந்து எல்லா தப்பும் செய்வோம். நாம வழி தப்பி போறோம், இங்கதாங்க வழி தப்பி போறோம். மெய் பரிசுத்தம் வேஷம் போடாது. பாஸ்டர், பிஷப் போன்ற பட்டங்கள் எதுக்கு? யாரையா கொடுத்தா? தேவன் சொன்னாரா? நாம் மாய்மானம் பண்ண சிறந்த முகமூடி நமக்கு வேணும். அதனால தான் எல்லாம் வச்சிட்டு இருக்கோம். அந்தரங்கத்தில் பாவத்தை வைத்ததால் பலவான் சிம்சோன் பலவீனமானான். உங்களுக்கு தெரியுமா சிம்சோன் கதை? அவன் முடிய வெட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அவன் ஒரு பெண்ணை நேசிச்சான். அந்த பெண் என்ன சொல்லிச்சு? முடிய வெட்டுன்னு சொல்லிச்சு. அவன் பலவான், சிங்கத்தையே வாயை பிடிச்சு கிழிச்சு போடக்கூடிய பலவான். அவனை பார்த்தா யாரும் நடுங்குவாங்க, யாரும் அவனை மேற்கொள்ள முடியாது. அவன் வாழ்நாள் பூரா அவன் அந்த பெண் சொன்னதுனால முடிய வெட்டினான். ஆனா அவனுக்கு பேர் என்ன? சிம்சோன், பலவான். அவனை பார்த்தாலே நான் உலகம் நடுங்குச்சு, நாசமாயிட்டான். அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்த யோசேப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அடுத்தாப்புல இன்னொருத்தன் யோசேப்பு உண்மையா இருக்கிறான். அவனையும் ஒரு பெண் ஆசை காட்டி மோசம் பண்ண பார்த்தா, ஆனா அதுக்கு இடம் கொடுக்கல. அவன் அந்தரங்கம் தான். இவனும் அந்தரங்கம், அதுவும் அந்தரங்கம். இருவரையும் ஆசை காட்டியது பெண்கள் தான். அந்தரங்கத்தில் உண்மையா இருந்தவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், மற்றவன் தண்டிக்கப்பட்டான். ஆமாங்க, புரியுதுங்களா? அந்தரங்கம் எவ்வளவு முக்கியன்றது ஆண்டவர் பார்க்கிறாரு. உண்மையா இருந்தவன் மகிமையால் அடையிறான், உண்மை இல்லாதவன் நாசம் அடைகிறான். இதுதான் உங்களுக்கு புரியும்படியே எடுத்து காண்பிக்கிறேன். நம்முடைய அந்தரங்க சுத்தம் உண்மையா இருக்கணும். மெய் பரிசுத்தத்துக்கு அடையாளம் அந்தரங்கத்தை சுத்தம் தான். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலாக்கினர், ஆனால் மனம் எகிப்தியே பற்றி கொண்டிருந்தது. தேவன் பாலும் தேனும் ஓடும் தேசத்தை தரேன்றாரு. இவங்க வெங்காயத்தையும் பூண்டையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, பலரை பார்க்கும்போது எனக்கு தலையில அடிச்சுக்கலாம் மாதிரி இருந்தது. பாலுக்கு பதில் வெங்காயத்தை பத்தி பேசுறான், தேனுக்கு பதில் பூண்டை பத்தி சிந்திக்கிறான். கடவுள் உன்னை எப்படி எல்லாம் பெரிய வாழ்க்கை தரேன்றாரு, கீழானதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. பணம், போட்டி, அழகு, வசதிகள் போன்றவையே நமக்கு முக்கியமாகப்படுகிறது. நம் மனம் எங்கேயோ அங்கேதான் நாமும் இருக்கிறோம். இன்னும் எழுத்துல தான் நம்ம இருக்கோம். தேவனுக்கு பிரியமான இருக்கணும்னாக்கா தேவனுக்கு ஏற்ற வேலை தான் நம்ம சிந்திச்சுட்டு இருப்போம். உலகமும் புது மனுஷனும் எது முக்கியமோ அதன்படிதான் நம்ம முடிவும் இருக்கும். இந்த உலகத்தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இன்னொரு பக்கத்துல கிடைச்சா கிடைக்கட்டும்னு கடவுளை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். இல்ல, எது முக்கியம்? நம்ம மனசுதான் அது தீர்மானிக்குது. நம்ம
அந்தரங்கம் சுத்தமாக இல்லையே. உலகம் தான் முக்கியன்றதுனால சுத்தமாக இல்லைங்க. புரியுதுங்களா? சிந்தை சுத்தமாக இல்லாதபடியால் நம் வார்த்தைகள் சுத்தமாக இல்லை, நம் எண்ணங்கள் சுத்தமாக இல்லை. இவைகள் கெட்டுப்போன பின் செயல்களும் கெட்டுத்தான் போகும். சரி, ஒரு உதாரணம் காண்பிக்கிறேன். பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி இருந்தான். ராஜா பரிசு தருவார் என்று ஆசைப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க தேவனிடம் அனுமதி கேட்கிறான். வா, நான் நீங்க வந்து சபி, அப்ப உனக்கு இவ்வளவு கிஃப்ட் தரேன் ராஜா கூப்பிடுறாரு. நான் போட்டுமான்னு ஆண்டவர் போய் கேட்கறான். அவர் அனுமதி தரவில்லை. மீண்டும் கடவுள்கிட்ட போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னும் கேட்கறேன், மறுபடியும் கேட்கறேன், கேட்டுட்டே இருக்கான். உடனே சொல்றாரு, சரி போ அப்படின்றாரு. அது அனுமதி என்று எண்ணி ஆசையாக புறப்பட்டு போனான். அப்பந்தான் மாட்டிக்கிட்டான். வழியில் கழுதை அவனை கண்டித்த. கழுதை அவனை திட்டுது, எந்த வேலைடா செய்யற நீ அப்படின்னு. இன்னொரு உதாரணம் காண்பிக்கிறேன். நாம் ஆசைப்பட்டதை தேவனிடம் விரும்பி கேட்டால் அவருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அனுமதி கொடுத்து விடுவார். பின் மாட்டிக்கொள்கிறோம். இருதயத்தில் உண்மையில் என்ன இருக்கிறது என்று தேவன் கவனித்து பார்க்கிறார். அந்த ரகத்தை தான் பார்க்கிறார். காட்டி கொடுக்க யூதாசு திட்டமிடுகிறான், இயேசுவை காட்டி கொடுக்க. நீ சீக்கிரமாய் செய்ய நினைத்ததை செய் என்கிறார் இயேசு கிறிஸ்து. இவரே காட்டி கொடுக்க அனுமதித்து விட்டார் எண்ணிக்கொண்டு மாட்டிக்கிட்டான். அதனால் நம் விருப்பங்களை எப்போதும் அவர் சித்தத்திற்கு கீழ்ப்படுத்திவிட்டு அவர் உண்மையான சித்தத்தை தேடினால் அதில் அவர் நடத்துவார். மனதில் பல ஆசைகளை வைத்துக் கொண்டு அவரிடம் கேட்டால் நாம் நினைத்ததே தந்து விடுவார். நான் இதை கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இதான் தந்தாரு. நான் பலர்கிட்ட பார்த்திருக்கேன். பணத்தை கேட்டா நான் பணத்தை கொடுத்தாரு, நல்ல வசதி கேட்டா நல்ல வசதியை கொடுத்தாரு, நல்ல வீட்டை கொடுத்தாரு. நான் தாராளமா செலவு பண்ணுவேன். எனக்கு ஆண்டவர் என்ன ஆசிர்வச்சிருக்காரு. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்தரங்கமான சுத்த வாழ்க்கையோ அவங்க கேட்கல. ஞானத்தை கேட்கல, பரிசுத்தத்தை கேட்கல, விவேகத்தை கேட்கல, அறிவை கேட்கல. சுகமான வாழ்க்கையை கேட்டாங்க. அதுல சுகமா இருந்துட்டு தொந்தி பெருக்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, நாசமாகறாங்க. தவறான ஆசைகளால் நம் வாழ்க்கை நாசமாகும். பின்பு மாட்டிக்கொள்வோம். நினைச்சதை கொடுத்துருவார். சங்கீதம் 51:6 சொல்றாரு, இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். யார் சொல்ற? விழுந்து தாவீது கத்துக்கிட்ட பாடம் இது. அந்தரங்கத்துல உண்மையா இருந்தப்பா, அந்தரங்கத்துல உண்மையா இருக்கணும்பா கடவுள்கிட்ட அப்படின்றான். அதனால ஞானத்தை கத்துக் கொடுங்கன்னு கேக்குறான். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவே. இதாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஞானத்தை கத்துக்கணும், அந்தரங்கத்தை சுத்தமா இருக்கணும். பாவத்தில் விழுந்து தாவீது கற்றுக்கொண்ட பாடம் இது. அந்தரங்கத்தில் சுத்தமாயிரு. உள்ளத்தில் உண்மையாயிராவிட்டால் உண்மையான பரிசுத்தம் கிடைக்காது. சரி, ஒரு உதாரணம் காண்பிக்கிறேன். சூரியனுக்கு கீழ் வைக்கிற அனைத்தும் பரிசுத்தமாகுது. சுட்டெரிப்பதால் எதுவும் அசுத்தமாக இருப்பதில்லை. துணியோ பாத்திரமோ சாணியோ காய்ந்து போகிறது, அதனோட வாட கூட இருக்காது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கணும் படிக்கிறோமே, அது இதுதான். முழுக்க சுத்தமாயிரும். நாம் வெளிச்சத்தை விரும்பினால் சத்தியத்தை நேசிப்போம். அதாங்க, இவ்வளவுதாங்க சுருக்கமா சொல்றேன். மாய்மானத்தை வெறுப்போம், பரிசுத்தம் தானாக வரும். அது ஏற்கனவே நம்மில் இருக்கிறது.